இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் பொதுவெளியில பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இவ்வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மூவர் குழு விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக எழுதி வைத்த குறிப்பை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் வாசித்தார். அப்போது உயர்நீதிமன்றம் என்பதற்கு பதிலாக உச்சநீதிமன்றம் என தவறாக வாசித்தார். அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும். உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில நடத்தப்பட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில நடத்தப்பட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முழு வீச்சில நடத்தப்பட்டு இருக்கு. எழுதி வைத்த குறிப்பை கூட முதல்வர் தவறாக வாசிப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தினர். எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம்.